ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த பின்னை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்த எல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அந்த விஷயம் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் எங்களுக்குரிய டோக்கன்ஸ் ரிசீவ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி. அடுத்தது இந்த ஜூம் மைனிங், இந்த எக்ஸம்பேர் சப்போர்ட் பண்ண ஜூம் மைனிங்குடைய டோக்கனமிக்ஸ் அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. 40 விதமானது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் 60 விதமான டோக்கன்ஸை மைனஸுக்காகவும் எங்களை மாதிரி மைனஸுக்காகவும் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. வெகு விரைவில் உங்களோட லிஸ்டிங் அப்டேட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். நல்ல டோக்கன் மிக்ஸ் கம்யூனிட்டிக்கு நிறைய டோக்கன் மிக்ஸ்லாம் ஒதுக்குறாங்க. சில ஏற்றோ போனால் லிஸ்டிங் ப்ரைஸ் தான் சரியான லோவாக கொண்டு போகிறாங்க, அல்லது எலொகேஷனில் சில குறைபாடுகள் வைக்கிறாங்க. இந்த ஏர்டப்ஸுமே கன்ஃபார்மாக நம்ப இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டெலிகிராம் போட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டெலிகிராம் போட்ஸிலேருந்து நாங்கள் கொஞ்சம் அடுத்து வைரலாக போயிருக்க டெபின் ப்ராஜெக்ட், டிக்ஸ்நெட் ப்ராஜெக்ட்டுக்குலாம் நாங்கள் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ போட்ஸுகளை பற்றி நான் இன்னைக்கு பெரிய அளவில் கதைக்க மாட்டேன். பெரிய அளவில் போட்ஸுகளை நான் அவாய்ட் பண்ணலாமல் யோசிச்சிருக்கேன். ஸோ வர டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போடுற எல்லா இதுகளையும் டெபின் ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த ஜூம் மைனிங்கில் புது டாஸ்க் கொண்டு வந்திருக்குது. பிட்கெட் எக்ஸ்சேஞ்சை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த டாஸ்க் ஆப்ஷனில் போய்ட்டு பிட்கெட் எக்ஸ்சேஞ்சை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுடைய ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸில் எதுவும் கிடைக்காது, ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, வெயிட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது எஸ்கோயின் இன்றைக்கு காலையில் இப்படி ஒரு அப்டேட் ஒன்று வந்துருந்தது. 31 பிப்ரவரி டிஜி நடக்கப்படாத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 6-7 மணி போல் பார்க்க அவங்களுடைய போட்டுக்குள்ளே போய் பார்க்க மெயின்டெனன்ஸ் மோட்டில் கிடந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க எஸ்கோயினுடைய ஒஃபிஷியல் பேஜில் இப்படி ஒரு இது வந்துருந்தது, ஃபேக்குன்னு சொல்லி வந்திருந்தது. அதாவது அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டரும் அதோட அவங்களுடைய போட்டும், நாங்கள் ஒர்க் பண்ணி இந்த போட்டும் ஹைஜெக் ஆகிருக்குது. அவங்க ட்விட்டர் ஹேக் பண்ணி வர வித்தியாசமான அப்டேட்டுகள், இந்த டிஜி அப்டேட்லாம் ஃபேக்கான அப்டேட்டுகள்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஒஃபிஷியல் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. டூ நாட் கிளிக் ஓ ஷேர் எனி சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ், எந்த ஒரு லிங்க்ஸையுமே கிளிக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம். அவங்களோட ஆப்புக்குள்ளே போனீங்களா, அதாவது டிஜி ஆப்புக்குள்ளே, மினி ஆப்புக்குள்ளே போனீங்களா இருந்தால் மெயின்டெனன்ஸ் மோட் இருக்கும். யாருமே உங்களுடைய ஒஃபிஷியல்னு சொல்லி வர எந்த ஒரு லிங்கையுமே கிளிக் பண்ண வேணாம். இந்த எஸ்கோயின் இதிலேருந்து நீங்கள் எஸ்கோயினுக்கு போக வேணாம். ஃபர்தரான அப்டேட் வர வரைக்கும் எஸ்கோயினுக்குள்ளே போய்ட்டு எஸ்கோயின் உங்களுக்கு தெரியறதில் போய்ட்டு இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் காட்டுறது ஒஃபிஷியலான மைனிங். வேறு ஃபேக்கான மைனிங்குள்ளே போய்ட்டு உங்களுடைய வாலெட்டுகளை கனெக்ட் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸுகளை, உங்களுடைய கோயின்ஸுகளை, அதோட நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க 10 கோயின்ஸில் நீங்கள் லூஸ் பண்ணிட வேணாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை சரி செய்கிறதுக்காக அவங்க போட்டை மெயின்டெனன்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ண முடியாமல் இருந்ததுன்னு சொன்னால் அதை அப்படியே வெயிட் பண்ணிடுங்க. வேறு ப்ராஜெக்டில் இப்போதைக்கு கவனம் செலுத்துங்க. எஸ்கோயின்ற இந்த இதெல்லாம் முடிஞ்சப்பறம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தும். அடுத்து சேப்பியன் ஏன்னு சொல்ல போகிற ஏர்ட்ரப் நல்ல வைரலாக போய்கிட்டு ஏர்ட்ரப். ஆனால் சில பக்ஸுகள் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நான் 2-3 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தேன். ஒரு 15 மில்லியன் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அமௌண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பார்ப்போம். பெரிய அளவு டாஸ்க்கெல்லாம் இல்லை, சின்ன டாஸ்க்கள் தான். அந்த டிஜி போர்ட் சொல்கிற மாதிரி டாஸ்க்கெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருக்கா வாரது, சின்ன டாஸ்க் பண்ணுறது, போர்ட்டை கனெக்ட் பண்ணுறது, அப்படியான டாஸ்க்கள் தான். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கிவி ப்ரௌசர் அல்லது மிச்சஸ் ப்ரௌசரில் போட்டு ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் இப்படி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அப்புறம் லொகின் கொடுத்துக்கொள்ளுங்க. லொகின் கொடுத்தீங்களா இருந்தால் லொகின் சைன் அப்னு சொல்லி கேட்கும். அதில் 4 விதமான ஆப்ஷன் இருக்குது. அதில் நான் இமெயிலில் பர்சனலாக கொடுக்குறேன். இமெயிலில் மேலே என்டர் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தனா இருந்தால் என்னுடைய இமெயிலுக்கு ஒரு 6 இலக்க டிஜிட்ஸ் ஒன்று வரும். உங்களுக்கும் அப்படித்தான் வரும். அந்த கோடு நீங்கள் காப்பி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி கேட்கும். ஒன் லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி அவங்களுடைய இதுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அக்செப்ட் பண்ணி போட்டு அடுத்த கொடுத்தீங்களா இருந்தால் ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய டேஷ்போர்ட் இப்படி ஓப்பன் ஆகி காட்டும். அதில் ஆடியோ மாஸ்க், எங்களை பிரேக்ஃபாஸ்ட் இமேஜ் அப்லோட், வெஹிக்கிள் பொசிஷனிங், குயிக் ஸ்கிரிப்ட், டெக்ஸ்டோகிராஃபி, அடுத்தது டிரைவ் சைடு, இப்படி 6 டாஸ்க் அவைலபிள் இருக்கும். 6 டாஸ்க்கையும் இப்போ பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்படி சைட்டால் வந்து பார்த்தீங்களா அந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் டெஸ்க்டாப் மோட்டில் அல்லது உங்களுடைய அக்சசிபிலிட்டியில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு அக்சசிபிலிட்டியில் போய்ட்டு உங்களுடைய ஜூமை குறைச்சிக்கொள்ளுங்க. 50 அல்லது 60க்கு விட்டிங்களா இருந்தால் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் லேஸாக இருக்கும். பார்வைக்கு எல்லாமே ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கில் என்ன டாஸ்க்குன்னு பண்ணுறோம். முதல்ல ஒரு டாஸ்க் பண்ணிருக்காங்க. ஆடியோ மாஸ்க்குன்னு சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதில் கிளைம் ஆகி இருக்கும். அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்லோட் பண்ணுறது, அந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணுறது சில குறைபாடுகள் இருக்குது. மேலே பாருங்கள் டெஸ்க்டாப் டாஸ்க் டேஷ்போர்ட், அதோட பாயிண்ட்ஸ் டேஷ்போர்ட் சொல்லி 2 விஷயம் இருக்குது. அதில் பாயிண்ட்ஸ் டேஷ்போர்ட்டில் வந்தீங்களா இருந்தால் அதனுடைய ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறது, அதோட டிஸ்கோடை கனெக்ட் பண்ணுறது, அதோட இன்னொரு ஃப்ரீ காஸ்ட் சம்திங் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஊடாக உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கீழே அடியில் வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லிங்க் வாலெட்னு சொல்லியிருக்கு தானே, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வாலெட்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன கனெக்ட் ஆகுதா, எங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதான்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லிங்க் வாலெட்னு சொல்கிறத கிளிக் பண்ணால் மெட்டாமாஸ்க் அப்படிலாம் கேட்கும். நான் மெட்டாமாஸ்க்கு கிளிக் பண்ணுறேன். மெட்டாமாஸ்க் கிளிக் பண்ணால் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் மெட்டாமாஸ்க் ஆட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய கீ ப்ரௌசரில், அதுக்கு எக்ஸ்டென்ஷனை கொண்டு போவோம். அதில் கனெக்ட் கொடுத்துக்கணும். அப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்புறம் சைன்இன்லாம் கேட்கும். இப்படி 2 பெரிய ப்ரோசஸ். உள்ள மெட்டாமாஸ்கில் ஒர்க் ஆகாமல், இந்த கனெக்டிங் ஆகாமல் சுற்றி கொண்டே இருந்தால் உள்ள திருப்பி மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வந்து அதில் லொகின் பண்ணி அதில் கனெக்ட் ஆப்ஷன் அல்லது கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கான்னு பார்த்து சைன்இன் ஆப்ஷன் கேட்கான்னு பார்த்து உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளும். கனெக்ட் பண்ண அப்புறம் உங்களோட வாலெட் கனெக்ட் ஆகிடும். லிங்க் வாலெட் கனெக்ட் ஆகிடும் சொல்லி காட்டும்.
காட்டும். சில நேரத்துக்கு பிறகு பார்த்தா அது கனெக்ட் ஆகாமல் புதுசாக கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஒருக்கா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி விட்டுருங்க. ஏன்னா இதில் நிறைய பக்ஸ்கள் இருக்குது. அவங்களோட ஆப்புக்குள்ளேயே டீமே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்ஸ்களை சரி செய்யறதுக்கு அவங்க ஒஃபிஷியல் ட்விட்டரில் போய் பார்த்தா தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய இதை அவங்க சரி செய்து இன்னும் வெகு விரைவில் பழைய மாதிரி கொண்டு வருவாங்க. அதோட ட்விட்டரை நான் கனெக்ட் பண்ணதுக்கு டிஸ்கோடை கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்கள் இன்னும் ஆட் ஆகலை. நான் 2-3 நாளைக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிட்டேன். ட்விட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணேன். இன்றைக்கு டிஸ்கோடை கனெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ்கள் ஆட் பண்ணுறது எனக்கு தெரியலை. மேலே எல்லாமே 0 தான் இருக்குது. அதோட மேலே இந்த டாஸ்க் டேஷ்போர்டுக்கு வாங்க. டாஸ்க் டேஷ்போர்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இமேஜ் அப்லோடுன்னு சொல்லியிருக்குறாங்க. உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இமேஜ் நாங்கள் அப்லோட் பண்ணோம். இன்றைக்கி காலையில் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாளையிலிருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொண்டு அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கொஞ்சம் லோட் ஆகும். லோடிங்லேயே இருக்கும். சுற்றி லோடிங்கில் இருக்கும். சில நேரத்தில் இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும். உங்களோட இமேஜ் அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். திடீர்னு எனக்கு வந்துடுது. நான் 2-3 நாள் ட்ரை பண்ணி வரல. எனக்கு திடீர்னு வந்துடுது. இதில் முதல்ல ஆப்ஷனில் கேட்குறாங்க செலக்ட். அந்த இதான் சொல்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்லோட் பண்ணுறது இதில் உங்களோட கண்ட்ரி கேட்குறாங்க. லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணுற மாதிரி நான் ஸ்ரீலங்காவை கொடுக்குறேன். ஸ்ரீலங்காவை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துனா இருந்தால் நிறைய கண்ட்ரி செலக்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு இமேஜை அப்லோட் பண்ண சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே கீழே வந்தீங்களா அந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்களா இருந்தால் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே உங்களுடைய செலக்ட் இமேஜ் ஃப்ரம் ஃபைல் சம்திங் இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய கேலரி அவங்க அக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இமேஜை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிங்களா கொஞ்சம் லோட் ஆகி ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் அப்படியே ஒர்க் ஆகும். அப்படியே அடுத்தது போயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க் அந்த ட்ரைவ் வெஹிக்கிள் பொசிஷன் சொல்கிறது தானே, அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் தெரியுது. இமேஜில் தெரியுற படம் என்ன பொசிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்குதா, ஃப்ரண்ட் ஆங்கிளில் இருக்குதா, அதோட இன்ஃபீரியரில் இருக்குதா, க்ளோஸ்அப் ஆகிருக்கான்னு சொல்லலாம் கேட்பாங்க. நான் ஜூமினை குறைச்சி வச்சிருக்கிறதால உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரைட்டாக சரியான ஆங்கிளில் நீங்கள் கொடுத்து லோட் ஆகும். கொடுத்த பிறகு கீழே சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்தீங்களா அவங்களுடைய வெரிஃபை பண்ணுறதுக்காக சுற்றி கொண்டு இருக்கும். வெரிஃபை பண்ண முடியாவிட்டால் வெரிஃபை யூ ஆர் ஹியூமன் சொல்லி கேட்கும். அது சில நேரத்தில் வெரிஃபை ஆகாமல் திருப்பி அதை எதுக்கு ஒரே டாஸ்க் திருப்பி வந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய இந்த சைட்டில் இருக்கிற ஒரு சின்ன பக்ஸுகள். ஸோ இந்த பக்ஸுகள் அவங்க வெகு விரைவில் சரி செஞ்சு பழைய மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் 2 நாள் சரி வந்து நான் தெரியப்படுத்துவேன். டெலிகிராம் சேனல் இதை பற்றின அப்டேட் வரேன் நான் தெரியப்படுத்துவேன். ஸோ இதான் பேசிக்கான டாஸ்க்கள். சில பேருக்கு ஒர்க் ஆகும். சில கண்ட்ரீஸில் ஒர்க் ஆகும். லேப்டாப்பில் சில ஒர்க் ஆகும். நான் ஃபோனில் யூஸ் பண்ணேன். சில பேருக்கு லேப்டாப்பில் ஒர்க் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியானாக்கும் இப்படி தான் டாஸ்க். சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ இந்த டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணுறது. இதில் தான் பேசிக் டாஸ்க்கள். ஸோ டாஸ்க் பாயிண்ட்ஸ் டேஷ்போர்டில் இருக்கிற டாஸ்க்களை மெயினான டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். ட்விட்டரை டெலிகிராமை கனெக்ட் பண்ணி டிஸ்கோட கனெக்ட் பண்ணுங்கள். இந்த டாஸ்க் டேஷ்போர்டில் கொஞ்சம் பக்ஸ்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே டோட்டலாக பக்ஸ்கள் இருக்குது. அதெல்லாமே சரி செஞ்சு வருவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாயிண்ட்ஸ்கள் ஆட் ஆகட்டும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.